கஷ்டப்பட்டு செஞ்சது வீட்லயே. ஆமாம் ஆமாம், அஃப்கோர்ஸ் ப்ரொஃபஷ்னலாக சமைக்கிறதுமா. வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். ஆல்ரெடி ஹைலைட்லேயே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சண்டே அதுவும் கொஞ்சம் நான்வெஜ்லாம் செய்ய போகிறோம். அதுவும் அடுப்பில் செய்யலான்னு ஒரு பிளான். எனக்கு இட்லியும் தேங்காய் சட்னி மட்டும் காலையிலே நான் ரெடி பண்ணிவிட்டேன். சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்டு பேக் சைட்லேயும் இந்த மாதிரி இடம் இருக்கனால நாங்கள் அடிக்கடி வெளியே இந்த மாதிரிலாம் சமைப்போம். ஸோ அதனால் இது எங்களுக்கு புதுசு இல்லை. அதுக்கப்புறம் இந்த அடுப்பு வந்து நாங்கள் பொங்கலுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ அந்த அடுப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி சமையல் வந்து எங்கள் மாமாவோடது. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே சமைப்போம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, நான், எங்கள் அக்கா, எங்கள் மாமா. இப்போ நாங்களாம் சமைக்கிறத பார்த்து எங்கள் சஷ்டிக்காவும் கற்றுக்கிட்டா. ஸோ எங்களுக்கு சமைக்கிறது புதுசு இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் மாமா ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டு இருந்தார். நண்டு எங்கள் மாமா செஞ்சார், மீன் வறுவல் மட்டும் நான் செஞ்சேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த எல்லா பருப்பும் எடுக்கணும். இப்போ சின்னதாக எடுத்து தேய்க்கிறதுக்கு லேட் ஆகுது. பெருசாக ஒன்று இருந்துச்சுன்னா அப்படி ஒரு தேய்ச்சி உரசிட்டு தேய்ச்சோன்னா இந்த நாத்து மீனில் நடுவில் கட் பண்ணிட்டு ஒரு சைடு தூக்கி போட்டாங்க. அது சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு இது மெயின் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கருப்பாக இருக்கக்கூடாது, சாப்பிட முடியாது. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சும்மா பட்டே கூட சாம்பல் எடுத்து போட்டுருக்கேன். சாம்பல் அப்பதான் கிளியரா எப்படி இருந்துச்சு. இப்போ எப்படி ஆகிது எப்படி இருந்தனா இப்போ ஆயிட்டேன். என்ன கொஞ்சம் காட்டுங்க. 2000 years later. நான் போய் உங்க சேர்ல உட்கார போறேன். பை. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல. உன் சார் யாரும் உட்கார கூடாதா? நான் போய் உன் சார்ல உட்கார போறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீட்லேயே நண்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மண்பானை, மண் சட்டி, கரெக்டா என்ன இது அடுப்பு, மண் அடுப்பு அண்ட் மண்பானை. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்ய போதுன்னு பார்க்குறோம். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இது நம்மளே கஷ்டப்பட்டு செஞ்சது வீட்லேயே. ஆமாம் ஆமாம், எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அஃப்கோர்ஸ். இவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க. வாசனை நல்லா வருது. என்னென்ன போட்டிங்க ஒரு 2 ஸ்டெப் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்புளியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். வந்து இஞ்சி பூண்டு எண்ணெய் ஊற்ற மாட்டீங்களா? எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி அதில் போட. குழம்புக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே போட்டுருந்தோம். தேவை என்ன போட்டு சொல்லு. குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதுதான் நாங்கள் போட்டோம். போட்டு சின்ன வயசுலேருந்து சமைக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம ப்ரொஃபஷ்னலாக சமைக்கிறதுமா. தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயில எச்சுதான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? அதெல்லாம் கரெக்டாக வந்துடுது பாருங்க. உள்ளே பாருங்க பச்சை மிளகாலாம் இருக்கு. பார்த்தீங்களா, எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் இருக்குது. கிரேவி. ஸோ மண்பானையில் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு வாசனை அதிகமாகவே இது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி நம்ம செய்யலாம் வீட்லேயே. ஸோ உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரீயான ஸ்பேஸ் இருந்தால் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டாடா, பை பை. இச்சி. ஸோ இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நண்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா வேக விட்டுரும். ஸோ அதுக்காக இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டேஸ்ட் யார் பார்க்க போகிறாங்கன்னா நம்ம கேமராமேன் சுகு. நாங்கள் டேஸ்ட் பண்ணுவோம்.
அது சூடாக இருக்கும். ஒரு சொட்டு தாங்க. கறி தான் ஒரு அப்புறமா கால் கறி எப்படி வந்திருக்கு நம்ம கிரேவி? செம்ம டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் சண்டே ஸ்பெஷலில். டாடா பாய். 2000 years later. மீனை வறுக்கலான்னு ஃபஸ்ட்டு அதுக்கு மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த பெரிய மீன் பார்க்க நல்லாயிருக்கும். ஆனால் ஒரே ஒரு கஷ்டமான ப்ராசஸ் என்னென்னா, வெளியெல்லாம் சூப்பராக வெந்துடும், ஆனால் உள்ளே மட்டும் நிறையா அந்த மிளகாத்தூள் வேகாமலே இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி டேஸ்ட்டு வேறு லெவல். லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சுகுக்கு ஒன்றும் தெரியாது, வெறும் மசாலா டிங்கரிங் பஞ்சரிங் பண்ணுற வேலை மட்டும்தான் இவங்களோடது. மெயின் செஃப் உள்ளே இருக்காங்க. நண்டு கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் அதே அடுப்புலேயே நான் வந்து தவா வச்சு மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீச்லலாம் நிறையா மீன்லாம் வறுத்து கொடுப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்குமே தவிர சாப்பிட்றதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. அது சரியாக கூட சில இடத்துல கழுவ மாட்டாங்க. அந்த கவுச்சி ஸ்மெல்லும் அவ்வளோ இருக்கும். பட் நம்ம வீட்டில் செய்ய ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 2 செட்டாக எல்லா மீனுமே பொரித்து எடுத்துக்கிட்டே இருந்தேன். மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக நாங்களே சொல்லிக்கக்கூடாது, பட் இருந்தாலும் நான் சொன்னால் தானே தெரியும். ஸோ ஃபைனலாக எல்லா மீனுமே நான் வறுத்து முடிச்சுட்டேன். அன்றைக்கி எங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து நண்டு கிரேவி, அதுக்கப்புறம் ரைஸ், அதுக்கப்புறம் இந்த மீன் வறுவல் தான். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.